நமச்சிவாய வாழ்க. அவனர்களாலே அவன்தான் வணங்கி. இன்னைக்கு பாடம் 4ங்கிற தலைப்புல போன தடவை சூரியனுடைய கிரககாரங்கள் பார்த்தோம். இந்த தடவை சந்திரனுடைய கிரககாரங்கள் பார்க்குறோம். பொதுவாக சூரியனுடைய கிரககாரங்கள் பார்த்தோம், அதே டைப்ல தான் சந்திரனுடைய கிரககாரங்களும் வரும். பாவ காரங்கள் ஒண்ணுதான் இருக்கும். அதே சமயத்தில் கிரகம் சந்திரனுங்கிறனால சந்திரன் பொதுவாக பார்த்துட்டீங்களா ஒரு நிலையில்லாத தன்மை கொண்டது. எதுலையுமே ஒரு உறுதியான மனப்பான்மை இருக்காது, நிலையில்லாத தன்மை. அதுக்கு இயற்கையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மற்ற கிரகங்கள்லாம் ஒரே நேர்கோட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் சந்திரன் மட்டும் பார்த்தீங்கன்னா பூமியுடைய ஈர்ப்பு சக்தி தகுந்த மாதிரி பூமி பக்கம் கொஞ்சம் தூரம் வந்துடும், சூரியனுடைய ஈர்ப்பு சக்தி தகுந்த மாதிரி சூரியன் பக்கம் கொஞ்சம் தூரம் போயிடும். இந்த ஆடிக்கிட்டே போகிறது இந்த சந்திரன் மட்டும். அதனால் அதனுடைய மனத்தன்மை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனசும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிலையில்லாத. அதனால தான் மனசு ஒரு நேரம் இல்லாமல் ஒரு நேரம் மாறி மாறி போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது சந்திரனுக்கு அது பொருந்தும். சந்திரன் மனோகாரகன் ப்ளஸ் கிரககாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களா. இப்போ பொதுவாக எடுத்துட்டீங்களா, சந்திரன் 1ஆம் பாவத்தில் இருக்குதுன்னு வச்சிங்களேன். சந்திரன் 1ஆம் பாவத்தில் இருந்தால் என்னன்னு பார்த்தீங்களா, அவங்க எதுவுமே ஒரு நிலையில்லாத தன்மையாக இருக்கும். அதாவது நைட்டு ஒரு எண்ணம் வரும், காலையில் ஒரு எண்ணம் வரும், ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறுறாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நிலையில்லாத தன்மை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன்னா போய் அவன் பேச்சையே கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. என்ன காரணம் பற்றி அவங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க. அந்த சிந்தனை அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு நிலையில்லாத தன்மையில் கொண்டு வந்து விட்டோம். பொதுவாக எப்பொழுதுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையான பாவங்களுக்கு சந்திரன் குறிகாட்டியாக வரக்கூடாது, உபநட்சராதிபதியாக வரக்கூடாதுங்கிறது பொதுவாக ஜாதகத்தினுடைய விதியே அதுதான். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ 2ஆம் பாவம்னு எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ 2ஆம் பாவம்னு எடுத்துக்கிட்டா 2ஆம் பாவம் என்னென்ன வருது, வாக்கு, குடும்பம், பணம், பொருளாதாரம், இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அந்த சந்திரன் இங்கே வருதுன்னு வச்சிங்களேன். அப்போ அவங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது. அதே சமயத்தில் அவங்க நல்லவங்களா தான் இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி காரணம் சொல்லி இது ஒரு வகையில் மாற்றி பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி பணமும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது, வந்த உடனே போயிடும், அல்லது பொருளாதாரம் சரியா இருக்காதுன்னு வச்சுங்களேன். அது கிரக தொடர்பு பொறுத்து மாறுபடும். இருந்தாலும் சந்திரனுடைய காரணம் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு நிலையில்லாத தன்மை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 3ஆம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு தைரியம் சொல்றோம் இல்லைங்களா. ஒரு நேரம் நல்லா தைரியமா இருப்பாங்க, ஒரு நேரம் டவுன் ஆயிடுவாங்க. அப்புறம் தகவல் தொடர்பு சரியா ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரு நேரம் நல்லா கேட்பாங்க, ஒரு நாள் கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ 5ஆம் பாவத்துக்கு வந்ததுன்னு வச்சிங்களேன், குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். குழந்தைங்களை ஒரு நேரம் நல்லா பாசமாக வச்சுருப்பாங்க, ஒரு நேரம் பாசம் இருக்காது. அதே மாதிரி நம்பிக்கைக்குரியதாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். 6ஆம் பாவத்தை எடுத்துக்கிட்டா கடன் அப்பப்போ வந்துட்டு போகிறது, எதிரிகள் அப்பப்போ வந்துட்டு போவாங்க, ஒரு உறுதியான இதே இருக்காது. இப்போ 7ஆம் பாவத்தில் எடுத்துக்கணும்னு வச்சுங்களேன். 7ஆம் பாவம் வந்துச்சுன்னா பார்ட்னர், லைஃப் பார்ட்னர். இவங்களுக்கு எப்படி அமைவாங்க, லைஃப் பார்ட்னர் இவங்களுக்கு எப்படி அமைவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ இவங்க லக்னத்தை சார்ந்து எப்படி சொன்னோமோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அவங்களுக்கு அமையறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும். திருமணம் ஒன்று தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த உறுதியான பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும். இந்த மாதிரிலாம் இருக்கும்னு வச்சுங்களேன். ஆனால் அதான் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே சந்திரன் 8ஆம் பாவத்தில் இருந்தால் கண்டம் அப்படின்னு எடுத்துன்னா இந்த நீர் சம்மந்தப்பட்ட தண்ணியில் மூழ்கிறாங்க. இப்போ குழந்தைங்களால தண்ணியில் மூழ்கிறது, அது நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குறிப்பாக தொழில் மட்டும் வரவே கூடாதுன்னு வச்சுங்களேன். இந்த தொழில் மட்டும் சந்திரன் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரு தொழிலில் இருக்கவே மாட்டாங்க, தொழிலில் ஒரு திருப்தி அடைய மாட்டாங்க. போனாக்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி திருப்பி வந்துடுவாங்க. ஒன்று அவங்க வேலை செய்கிற இடம் அவங்களுக்கு திருப்தி இருக்காது, அல்லது இவங்க வேலை செய்யும் போது அவங்களுக்கு திருப்தி இருக்காது. அந்த மாதிரி திருப்தி இல்லாத தன்மையில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. இந்த சந்திரன் மட்டும் 10ஆம் பாவத்துக்கு உபநட்சராதிபதியாக வந்துருச்சுன்னா அவங்களுடைய தொழில் மிகவும் மோசமாகத்தான் இருக்கும். ஒருவேளை சிறப்பாக இருந்தாலும் கூட ஒரு உறுதி இல்லாத தன்மைக்கு தான் அது போய் சேருமே தவிர ஒரு உறுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் நிலையான பாவங்கள் யாவைக்குமே சந்திரன் வந்தது அப்படின்னா அது சரியா இருக்காது. குறிப்பாக 2, 4, 6, 10 இது நிலையான பாவங்கள். இதுக்கு மட்டும் சந்திரன் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், சந்திரன் உபநட்சராதிபதியாக வந்தால் பெரும்பாலும் லைஃப்ல நல்ல ஒரு திருப்திகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது பணம் இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி திருப்திகரமாக இருக்காது, பணமே இல்லைனாலும் திருப்திகரம் இருக்காது. மொத்தத்தில் சந்திரன் இந்த நிலையான பாவங்களுக்கு வந்தாவே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அதனால கிரககாரங்கள்ங்கிற புக் இருக்கு, அதை வாங்கி படித்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நமச்சிவாய வாழ்க. அவனர்களாலே அவன்தான் வணங்கி.